சார், வரக்கூடிய தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளராக யாரை நிறுத்த போறீங்க? பிரதமர் வேட்பாளரா? அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு இல்லையா? அந்த ஒரு நிலைக்கு காங்கிரஸ் இன்னைக்கு பின்னடைவு சந்திச்சிருக்கு இல்லையே. நாங்கள் பல தேர்தல்களை பிரதமர் வேட்பாளரை முன்கூட்டியே சொல்லாமல் வெற்றி பெற்றிருக்கிறோம். ஏன்னா நீங்கள் கூட்டணி அரசாங்கம் என்று பார்த்தீர்கள் என்றால் 96 தேவகவுடாவை யாருமே பிரதமர் வேட்பாளர் என்று முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கவில்லை. 2004 நாங்கள் ஆட்சி அமைக்கும் பொழுது கூட மன்மோகன் சிங் அவர்களை நாங்கள் பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்து நாங்கள் வெற்றி பெறவில்லை. அது ஒரு ஃபார்முலா, அது ஒரு டாக்டிக்கு. ஒருத்தர் வந்து பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட்டை முன்னாடியே சொல்லி தேர்தலை சந்திக்கிறது. சில சமயம் கலெக்டிவ் லீடர்ஷிப்போட செயல் சந்திக்கிறது. ஆனால் அந்த முடிவை எடுக்க வேண்டியது கூட்டணியில் இருக்கும் அத்தனை கட்சியோட தலைவர்கள் தான். தட்ஸ் பியாண்ட் மை பே ஸ்டேஷன். ஒரு வலுவான ஒரு கட்சியா காங்கிரஸ் இன்னைக்கு இல்லாததுதான் பிஜேபியுடைய வளர்ச்சியா பாக்குறீங்களா? இல்லாட்டி அவங்க வளர்ந்ததுனால நீங்க உங்களுடைய வாக்கு? அப்படி இல்லை. பிஜேபியோட வளர்ச்சி என்பது என்னை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி பேசும் மாநிலங்களில் தான் அதிகமாக இருக்கிறது. ஹிந்தி பேசாத மாநிலங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா குஜராத்தை தவிர அவங்களுக்கு எங்கேயுமே தனிப்பட்ட ஸ்ட்ரென்த் கிடையாது. நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட் எக்ஸப்ட் குஜராத்தை பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு செல்வாக்கு நேரடியாக கிடையாது. கர்நாடகாவில் வேணால் ஒரு அளவுக்கு வந்துட்டு போகுது ஒழிய ஒரு பர்மனன்ட் செல்வாக்கு இருக்கிற மாதிரி தெரியல. இந்த ஹிந்தி பேசுகின்ற மாநிலத்தில் அந்த ஹிந்துத்துவா கொள்கை, குறிப்பாக இஸ்லாமிய மக்களை ஒதுக்க வேண்டும் என்ற அவர்களுடைய நிலைப்பாட்டுக்கு ஒரு செக்ஷன்லேருந்து வரவேற்பு இருக்கிறது. அது சமுதாயத்தில் வேரூன்றி விட்டதால் அவர்களுக்கு அங்கு கொஞ்சம் செல்வாக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் ஹிந்தி பேசாத மாநிலங்கள், அதனால தானே அவசரமாக போய் ஆந்திராவில் ஒரு கூட்டணி வைக்கிறாங்க. தேவையே இல்லை இதுக்கு. பிஜு ஜனதா தளுக்கு அந்த கூட்டணி தேவையே இல்லை. ஆனால் பிஜு ஜனதா தளோட ஒரு கூட்டணி வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்டில் அவங்களுக்கு ஒரு கூட்டணிக்காக தேடிக்கொண்டு தான் இருக்காங்க. பஞ்சாபில் முன்னாடி அகாலிதளோட கூட்டணி வைத்தார்கள், மகாராஷ்டிராவில் கூட்டணி வச்சிருக்காங்க. நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்டில் அவர்களுக்கு ஒன்றும் அவ்வளோ செல்வாக்கு இல்லை. இது ஒரு ஹிந்துத்துவா பார்ட்டியாக தான் நான் பார்க்கிறேன். இது ஒரு பேன் இண்டியா பார்ட்டியாகவே நான் பார்க்கவில்லை. ஆனால் அவர்கள் சொல்லும் அந்த கருத்துக்கு அங்கே அந்த இஸ்லாமியர்களை வந்து இரண்டாம் கட்ட மக்களாக ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனைக்கு அவர்கள் சிலர் வந்து ஆதரவாக இருக்கிறார்கள். ஸ்டேட் பேங்க் வந்து இப்ப அந்த பெட்டிஷனை வந்து கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிட்டு மார்ச்சுக்குள்ள ரிப்ளை பண்ண சொல்லிருக்காங்க. 15ஆம் தேதிக்குள்ள ரிப்ளையா டீடைல் கொடுக்க சொல்லிருக்காங்களா? ஆக்சுவலா தாக்கல் செஞ்ச உத்தரவு வந்து ரத்து பண்ணிருக்காங்க. எஸ்பியோட வாதங்கள் எல்லாத்தையும் நிராகரிச்சிட்டு மார்ச் 15ஆம் தேதிக்குள்ள தாக்கல் செய்யுங்க அப்படின்ற ஒரு உத்தரவை டீடைல கொடுக்க சொல்லிருக்காங்களா? அதை வெல்கம் பண்றேன். அதை நான் வெல்கம் பண்றேன். அது பண்ணிருக்கோம். ஏன்னா இவங்க கம்ப்யூட்டரைஸ் டேல வந்து இவங்கனால அந்த டேட்டா கொடுக்க முடியாதுன்றது ஏத்துக்க முடியாது. இந்த இது அந்த பெட்டிஷன்ல வந்து நேம் ஆஃப் தி பர்ச்சேசர் ஆஃப் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அண்ட் டினாமினேஷன் ஆஃப் தி பாண்ட்ஸ் செப்பரேட் ஆகும், பாண்ட்ஸ் ரெடீம்ட் பை தி ரெஸ்பெக்டிவ் பொலிட்டிக்கல் பார்ட்டி செப்பரேட் ஆக கேட்டிருக்காங்க. Do you think it is appropriate way to get it, because can they match the person who bought? எவ்வளவு பார்ட்டிக்கு எவ்வளவு வந்திருக்குன்னு தெரிஞ்சிரும்ல. செப்பரேட்டா தான் கொடுக்க சொல்லிருக்காங்க. அப்படி எந்த பார்ட்டிக்கு யார் கொடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சிரும்ல. இந்த மாதிரி கொடுக்க சொன்னா மற்றவங்க எல்லாருக்கும் சேர்த்து 10%, ஒரு பார்ட்டிக்கு 90%. என்ன சொல்றாங்க? யார் பர்ச்சேசர்னு சொல்றாங்க. உங்க பார்ட்டிக்கு எவ்வளவு வந்திருக்குன்னு சொல்றாங்க. இந்த பர்ச்சேசரோட பாண்ட் அங்க போடுதுன்னு சொல்ல வேண்டாம்ன்றாங்களா? இல்ல, நான் ஆர்டர் படிக்காம என்னால சொல்ல முடியாது. நீங்க சொல்றத வச்சு என்னால சொல்ல முடியாது. டீடைலா பார்க்கணும், ஆர்டர் பார்க்கணும். பட் எனி டிஸ்க்ளோசர் இஸ் வெல்கம். ஏன்னா நோ டிஸ்க்ளோசர்ல இருந்து பார்சல் டிஸ்க்ளோசருக்கு வரும். ஃபுல் டிஸ்க்ளோசர் கொஞ்சம் நாளில் வந்துடும் வச்சுக்கோமே. அட்லீஸ்ட் ஒரு பார்சல் டிஸ்க்ளோசராக வரும். உங்களை மாதிரி நான் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நடப்பது அது தெரியாது எனக்கு. அதை நான் ஃபுல்லாக படித்தா தான் எனக்கு புரியும். அது எனக்கு அப்படியே பார்ட் டைமாக கூட வந்ததுன்னா கூட சொல்லி பேசுறதா ஒரு வீடியோ அப்பப்போ இல்லையே. அப்படி நான் பேசவே இல்லையே. அந்த மாதிரி ஸ்டாண்ட்ல நீங்க இருந்தீங்களா? நான் அப்படி நான் பேசவே இல்லையே. நான் என்ன பேசுனேன்னு கரெக்டாக கோட் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறேன். நான் தந்தி டிவிக்கு கோட் கொடுத்தேன். தந்தி டிவி நிபுணர் இருந்தாங்கன்னா போடலாம். ஆனால் போர் அடிக்கும் 39 நிமிஷம் அது நீங்கள் பார்க்கணும். அதப்போ அதனால் அது கேட்டீங்க. நான் அப்படின்னு சொல்லவே இல்லையே. நான் தந்தி டிவியில் தமிழில் தான் சொன்னேன். அதனால் அது கரெக்டாக கேட்டு கோட் பண்ணிங்கன்னா நான் பதில் சொல்கிறேன். நான் என்ன சொன்னேன்? அவர் எப்படி பார்க்குறீங்க? ஒரு ப்ராபகண்டா மிஷினாக பார்க்குறேன். கோபல்ஸோட ப்ராபகண்டா மிஷினாக நான் வந்து மோதியை பார்க்குறேன். ஒரு நல்ல ப்ராபகண்டா மிஷினாக பார்க்குறேன். அவ்வளோதான் ஒழிய வேறு எதுவும் நான் சொல்லலை. அவர் ஒரு ப்ராபகண்டா மிஷினாக தான் அன்றைக்கும் சொன்னேன். இன்றைக்கும் அவர் ஒரு ப்ராபகண்டா, அதாவது பொய் பிரச்சாரம் செய்வது தான் ப்ராபகண்டான்ற அர்த்தம் ஆங்கிலத்தில். அந்த ப்ராபகண்டா செய்கிறதுல ஒரு வல்லவராக பார்க்குறேன். பொய் பிரச்சாரம் செய்வதில் கோபல்ஸை போன்ற வல்லவர் என்று தான் சொல்கிறேனே தவிர வேறு எந்த வகையிலையும் அவரை நான் சொல்லவே இல்லை. நான் ஒன்று புகழ்ந்து அதான் நான் பேட்டியில் சொன்னேன். ப்ராபகண்டா, பிஜேபியோட ப்ராபகண்டா, மோதியோட ப்ராபகண்டா என்பது பொய் பிரச்சாரம். 15 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னது பொய் பிரச்சாரம். இங்கே வந்து ஸ்கீம்ஸ் அறிவிச்சு அது என்னைக்கா இம்ப்ளிமெண்ட் ஆகுதான்னு யாரும் பார்க்குறதே கிடையாது. இன்றைக்கி அவரோட அறிவிப்பு ஸ்கீமெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஆயிரக்கணக்கான கோடிக்கு ஸ்கீம் அறிவிக்கிறார். ஆனால் அது என்னைக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகுது? இம்ப்ளிமெண்டேஷன் யாரும் பார்க்குறது கிடையாது. அதனால ப்ராபகண்டால் மட்டும் தான் அவர் பண்ணுறாருன்னு நான் சொன்னேன். You see, the organs of the media are greatly controlled by the ruling dispensation.
And because they control the organs of the media in a great number, and because they control the agencies, the criticism against them and the calling out of their falsehoods is limited. Anybody who speaks out against them faces the wrath of the law, as we see it today. So in that way, we are not lacking in courage, we are lacking in the platform. We are lacking in the platform because we are being deplatformed and we are being disadvantaged by it. சார், பாஜகவோ இந்துத்துவ கட்சிங்கிற விமர்சனம் தொடர்ந்து வைக்கிறீங்க, அதை எதிர்க்கவும் செய்றீங்க. இந்துத்துவாக்கு எதிராக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசின சனாதன கொள்கையை எதிர்த்து நீதிமன்றங்கள் நடந்திருக்கு. ஆனால் வடநாட்கள்ல இந்துத்துவாவை எதிர்த்து அவர் பேசுறது வந்து ஒரு ப்ரொபகண்ட் பண்ணப்படுது. காங்கிரஸ் அதுக்கு ஏன் ஒரு வட மாநிலங்களில் எதிர்த்து ஆதரிச்சு பேசல? வட மாநிலங்களில் என்ன புரிதல் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இங்கே ஒரு புரிதல் இருக்குது, அந்த புரிதலுக்கு நம்ம விளக்கம் கொடுத்துட்டோம். அதனால் அது வந்து முடிஞ்சிருச்சு. இந்து மதத்துக்கோ இந்து நம்பிக்கைக்கோ காங்கிரஸ் ஒன்றும் எதிரி கிடையாது. நாங்கள் வந்து மதச்சார்பின்மை கொள்கையில் இருக்கோம். அரசாங்கம் ஒரு மதத்தை சார்ந்து இருக்கக்கூடாது, அரசாங்க செயல் ஒரு மதத்தை சார்ந்து இருக்கக்கூடாது என்று சொல்கிறோமே தவிர தனி மனிதர்களுக்கு நம்பிக்கை இருக்கக்கூடாது, இறை நம்பிக்கை இருக்கக்கூடாது என்று என்றைக்கும் காங்கிரஸ் சொன்னது கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு புரிதல் உண்டு, வடநாட்டில் ஒரு புரிதல் உண்டு. அதை விளக்கம் கொடுத்தாச்சு, அந்த இஷ்யூவும் முடிஞ்சு போச்சு. அதனால் தமிழ்நாட்டில் நம்மளுடைய வாடிக்கையாக பேசும் பழக்கத்தை வைத்து வடநாட்டில் யாராவது பிரச்சாரம் செய்கிறார்கள் என்றால் அதனால் எந்த பயனும் அவர்களுக்கு கிடையாது. அவர்கள் வாடிக்கையாக அவர்கள் பயன்படுத்தும் சொற்கள், அவர்களுடைய கருத்துக்களை வைத்து இங்கேயும் அரசியல் நடக்காது. ஒரு மாநிலத்துக்கும் ஒரு அரசியல் இலக்கணம் இருக்குது, அந்த அரசியல் இலக்கணத்துப்படி தான் அரசியல் நடக்கும். மீண்டும் தேர்தலில் போட்டியா? அதெல்லாம் கட்சியோட மேலிடம் தான் முடிவு பண்ணணும். எந்த தொகுதிகளிலே காங்கிரஸ் போட்டியிடும் என்பதை கூட்டணி கட்சியின் தலைமையான திராவிட முன்னேற்ற கழகத்துடன் பேச்சுவார்த்தையின் மூலமாக முடிவு செய்வார்கள். ஒவ்வொரு தொகுதியிலும் யார் வேட்பாளராக இருப்பார்கள் என்பது காங்கிரஸ் கட்சியோட தலைமை தான் முடிவு செய்யும். சமீபத்தில் நிர்வாகிகள் கூட்டத்தில் நீங்க அதே தொகுதியில போட்டியிடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னதா? ஒரு கட்சிக்கும் ஒரு கருத்து இருக்கும். எல்லா கட்சிக்கும் எல்லா கட்சிக்கும் கருத்து இருக்கும். அதனால் அவங்க கருத்து இருக்கலாம். அதனால் அது வந்து எந்த ஒரு மாவட்டத்திலும் ஒரு கட்சிக்குள்ளே பல கருத்துக்கள் இருக்கும். ஜனநாயக கட்சியில் பல கருத்துக்கள் பல பேருக்கு இருக்கும். நீங்க சிறப்பாக செயல்பட்டதா நீங்க நினைக்கிறீங்களா? மனசாட்சிக்குப்படி செயல்பட்டேன் என்று முழுமையாக நினைக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட அதிகார வரம்புக்குள்ளே நான் செயல்பட்டேன். என்னால் முடிந்ததை கண்டிப்பாக செய்தேன். யாரையும் சார்ந்தோ யாரையும் வெறுத்தோ எந்த மக்களையோ சமுதாய ரீதியாகவோ மத ரீதியாகவோ ஆதரித்தோ எதிர்த்தோ நான் செயல்படவில்லை. எல்லோருக்கும் பொது பிரதிநிதியாக என்னுடைய பாராளுமன்ற தொகுதியிலே வெளிப்படையான முறையிலே செயல்பட்டேன் என்ற முழு மன நிறைவோடு தான் நான் இருக்கிறேன். ஓகே. 42 கான்ஸ்டிடியூஷனும் வேட்பாளர் போட்டாங்க, கேம்பெயினும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா பெனிஃபிட் சென்றாங்க. See, every time a constituent member of the India கூட்டணியில் நம்ம கூட ஒரு அலையன்ஸ்க்கு வராது, இது செட்பேக் தான். பட் we have to deal with the situation. நம்ம என்ன காரணத்துக்காக அவர்கள் வந்து திடுதிப்புன்னு அவர்கள் பண்ணார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. எங்களுடைய அகில இந்திய தலைமை இன்றைக்கு கூட சொல்லியிருக்கிறார்கள், இன்னும் we are still hopeful of some sort of negotiated arrangement with the Trinamool Congress. அது வந்தால் நல்லா இருக்கும் தான் எல்லாருமே விரும்புகிறோம். ஆனால் வருமா இல்லையான்னு எனக்கு சொல்ல தெரியும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.